அது காத்துக்கு அதுக்கு அடிச்சுட்டு போயிட்டு கடல்ல போய் கலக்குது. கடல்ல வந்து எண்ணற்ற உயிரினங்கள் வாழுது. அந்த உயிரினங்கள் அதை சாப்பிட்டு ஜீரணமாகாம அப்படியே சத்து மிதக்குது. இதை வந்து நம்ம வந்து நான் மட்டும் நல்லா இருந்தா போதாது, எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும். எல்லா உயிரினங்களும் நல்லா இருந்தா தான் நாம் நல்லா இருக்கணும். மெயினா வந்து இயற்கையை காப்பாற்றுறது நம்மளை விட இந்த வனவிலங்குகள், நம்ம இந்த இயற்கையை காப்பாற்றுறத பெரும் பங்கு வகிக்கிறது வந்து நம்மளை விட வன உயிரினங்கள். வன உயிரினங்கள் ரொம்ப முக்கியமா இயற்கையை காப்பாற்றுறதுல பங்கு இருக்குது. அதே மாதிரி இந்த மரம் செடி கொடி இதுகளை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப நுண்ணிப்பா பாதுகாக்கணும். இது இருக்கிறதுனாலதான் நம்ம தூய்மையான காற்றை சுவாசிக்கிறோம், நல்ல சுத்தமான தண்ணீரை குடிக்கிறோம். இது வந்து இந்த இயற்கையை காப்பாற்றுறதுல நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாதுகாக்கணும். இந்த நெகிழிகள் எல்லாம் இல்லாத மாதிரி நம்ம ரொம்ப இதா பார்க்கணும். இப்ப நமக்கு வந்து கடவுள் வந்து 6 அறிவு கொடுத்திருக்காரு, மற்ற ஜீவத்துக்கெல்லாம் 5 அறிவு கொடுத்திருக்காரு. நமக்கு சிந்திக்கிற அறிவு கொடுத்திருக்காரு. இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம அதே விலங்கு செய்யக்கூடிய இதை நம்ம செஞ்சோம்னா நமக்கு அதுக்கு ஒரு வித்தியாசம் இல்லாம போயிடும். புரியுதுங்களா? இப்ப நாம இருக்கிறோம்னா நாம மட்டும் நல்லா வாழ்ந்துட்டு போயிட்டா பத்தாது, நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் தூய்மையான தண்ணி சாப்பிடணும், தூய்மையான காற்று சாப்பிடணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அது மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து இதற்கு இயற்கையை காப்பாற்றி நெகிழி இல்லாத இயற்கையை காப்பாற்றணும். அதே மாதிரி மரம் செடி கொடி வச்சு வளர்க்கணும். அதே மாதிரி எல்லாருமே இந்த பிளாஸ்டிக்கை ஒழிச்சு எல்லாம் மஞ்சள் பைக்கு மாறணும். இந்த மக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நீங்க வந்து ஏன்னா இளம் சந்ததிகளுக்கு நாங்க ஏன்னா இப்ப சொல்றோம்னா நீங்க தான் பின்னாடி வழிநடத்த போறீங்க. உங்ககிட்ட இருந்து தான் நாங்க ஆரம்பிச்சுட்டு வந்தாதான் அடுத்தது நல்லா இருக்கும். அதுக்காக தான் நாங்க வந்து இதை சொல்லி இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். இது நல்லபடியா வெற்றிகரமா நடக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். வனத்துறையிலிருந்து அதிகாரிகள் அவருக்கு வந்து இயக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நம்ம கூட்டிட்டு காமிச்சிருக்காரு. இது எல்லாமே நமக்கு தெரியும், ஆனாலும் நாம சின்ன சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணிடுறோம். அதெல்லாம் எதுவுமே இல்லாம நம்ம கண்டிப்பா அந்த ஐயாவுடைய கோரிக்கைகளுக்கு ஏற்றவாறு இளைஞர் நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய மாணவர் இருக்கீங்க, கண்டிப்பா அதை வந்து செய்வீங்க நினைக்கிறேன். கண்டிப்பா செய்வோம், நம்ம எல்லாமே அப்படிதான் இருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இங்க இருக்கக்கூடிய காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் வந்திருக்காங்க. ஐயா ஐயா வாங்க. கடலோர காவல் நிலையம் எஸ்எஸ்ஐயா இருக்க உதயகுமார் பேர். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த இந்த தொண்டு நிறுவனம் பண்ணுறதுன்னா இதுக்கு எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். இயற்கையோட சேர்ந்து நம்ம வாழறத நம்ம விட்டுட்டு விலகி போயிருந்தனால தான் இன்னைக்கு பெரும் அழிவுகள்லாம் நம்ம சந்திக்க நேருது. ஏன்னா இயற்கையை மதிக்காம போறதுனால தான்.